தேவனே இன்று என்னை உருமாற்றும். டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி. உண்மை உத்தமமான பலனை தரும். எபிரேயர் 12:17. அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். இன்று நாம் உண்மையாய் இருப்பதற்கும் உண்மை இல்லாமல் இருப்பதற்கும் உண்டாகும் விளைவுகளை தியானிப்போம். பிதாவாகிய தேவனுடைய உண்மையே நாம் உண்மையாய் இருக்க உற்சாகப்படுத்தி முன் செல்ல வைக்கிறது. மோசே தேவனுடைய வீட்டிலெங்கிலும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். தேவனும் அவனுடன் முகமுகமாய் பேசுவதை குறித்து வெட்கப்படவில்லை. கர்த்தராகிய இயேசுவும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற இறங்கி வந்தவராய் அவருக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து தம்முடைய தகப்பனிடம் சென்றபோது அவர் முடிக்காமல் இருந்த கிரியை ஒன்றுமில்லை. தேவன் உண்மையுள்ள நியாயாதிபதி. உங்கள் ஒவ்வொரு உண்மையான செயலுக்கும் தேவன் அதற்கு தக்க ஆசீர்வாதத்தை வழங்குவார். அவருடைய நேரத்தில் மிகுதியாய் பலனளிப்பார். ஆனால் உண்மை இல்லாமையோ எந்த வடிவில் இருந்தாலும் பெருஞ்சேதம் செய்துவிடும். அது ஏசாவின் எல்லா ஆசீர்வாதங்களையும் பறித்து கொண்டது. ஜனங்கள் தேவனுடைய கிருபையை விட்டு விலகி செல்லும் போது திரும்பி வர முடியாதபடி சென்று விடுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வது முக்கியம். சில நேரங்களில் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் உண்டாக்கும் சேதம் சரி செய்ய முடியாததாகிறது. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் பிற்பாடு அவன் ஏசா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். உண்மை இல்லாமை பெரும் சேதம் உண்டாக்கும். கொஞ்சத்தில் நாம் உண்மையாயிருந்தால் நம்மை அநேக காரியங்களில் அதிகாரியாக வைக்கிறது. தேவனுக்கு முன்பாக வாழ்வதைப் போல வாழ்ந்து நடப்பதே உண்மை. அங்கே அவசரம், முட்டாள்தனம், பேராபத்து மற்றும் வஞ்சகம் இல்லை. நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதை நேர்மையான, தாழ்மையான, முழு இருதயத்தோடும் செய்யுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.